அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மெட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நடைபெற்று முடிந்த இரண்டாம் தவணை பரீட்சையில் தரம் 9 மாணவர்களுக்கு பகுதி ஒன்று வினாக்கள் சிலவற்றுக்கு இவ்வாறு இலகுவாக விடையளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோ மூலமாக கற்றுக்கொள்வோம். அலுவலகம் கிண்ணச்சித்திற்கு தரம் 9 இரண்டாம் தவணை பரீட்சை 2026 ஆண்டு நடைபெற்று முடிந்த பரீட்சையில் வினாத்தார் ஒன்றில் முதலாவது வினா, பின்வரும் எண்கோளத்தின் அடுத்து வரும் இரு உறுப்புகளை எழுதுக. இதுல கட்டாயம் கவனிக்கணும் பிள்ளைகள், இந்த வீடியோ ஒன் மணி பார்த்துட்டு உடனே ஸ்கிப் பண்ணி போட்டு வெளியில போவாங்க. குறிப்பிட்ட நேரம் தான், 15 நிமிடத்துக்கு உள்ளதான் எல்லா வீடியோக்களும் அமையும். நீங்க முழுமையா அதை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல தரப்பட்ட வினாக்களுக்கு வாரில் அப்பா விடியளிக்கலாம் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. முதலாவது வினா, பின்வரும் எண்கோளத்தின் அடுத்து வரும் இரு உறுப்புகளை எழுதுக. இந்த தரப்பட்ட எண்கோளத்தை பாருங்க, 7, 12, 17, 22 தரப்பட்டிருக்கு. அடுத்து வரக்கூடிய 2 உறுப்புகளை காணணும். முதல் விஷயப்புறம்னா இந்த உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை காணணும். இப்ப உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் காணணும்னா உங்களுக்கு தெரியும், ஒரு எண்கோளத்திட்ட பின்னுள்ள உறுப்புல இருந்து அதுக்கு முன்னுள்ள உறுப்பை கழித்து பெறப்படுறது உறுப்புகளுக்கு இடையிலான வித்தியாசமா இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் வேண்டாம், 12 இருந்து அதுக்கு முன்னுள்ள உறுப்புகளை கழிப்போம். கழிச்ச வேண்டாம் வித்தியாசம் 5 வரும். அவ்வாறே 17 இருந்து அதுக்கு முன்னுள்ள உறுப்பு 12 கழிப்போம். கழிச்சோம்னு சொன்னா அதுலயே வித்தியாசம் 5 வரும். அவ்வாறு 22 இருந்து அதுக்கு முன்னுள்ள உறுப்பு 17 கழிச்சோம்னா அதுலயே வித்தியாசம் 5 வரும். அப்ப தரப்பட்ட 4 உறுப்புகளுக்குள்ளேயும் இடைப்பட்ட உறுப்புகளுக்கு வித்தியாசம் அந்த 5 இருக்கிறபடியா அடுத்த உறுப்பு என்னவா இருக்க போது, இடைப்பட்ட உறுப்புகளுக்கு வித்தியாசம் 5 இருக்க போகுது. அப்ப நாங்கள் 4ஆம் உறுப்போட என்ன செய்ய போறோம், 5 கூட்டுறோம். அதாவது 22 5 கூட்டினோம்னா 22. அப்ப அடுத்து வரக்கூடிய ஒரு உறுப்பு என்னவா இருக்க போது 27 இருக்கு. திரும்ப என்ன செய்ய போறோம்னா இந்த 27 ஒரு 5 கூட்டுவோம், கூட்டினோம்னா 32. அடுத்து வரக்கூடிய உறுப்பா இருக்கு. அப்ப 7, 12, 17, 22, 27, 32 இந்த எண்கோளத்துல அடுத்து வரக்கூடிய உறுப்புகளாக அமையும். இவ்வாறு நாங்கள் வெளியெழுதுற சந்தர்ப்பத்துல இந்த முதலாம் வினாவுக்குரிய 2 புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. சரிதானே? இரண்டாவது வினா, சுருக்குக. அதாவது எண்ணடிகள் என்ற பாடத்துல துவித எண்கண்ட கூட்டல் கழித்தல் எல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க. அப்ப இந்த எண்ணடிகளை நாங்க பயன்படுத்துற இலக்கங்கள் என்னவா இருக்கு, 0ம் 1ம். அதை தவிர வேறு இலக்கங்களை நாங்க அடிரெண்டுல பயன்படுத்த மாட்டோம். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த 1 1 0 1 அடிரெண்டில இருந்து 1 1 1 அடிரெண்ட கழிக்க போறோம். 1ல இருந்து 1 கழிச்சுக்கிட்டால் என்ன வரும், 0 வரும். இனி 0ல இருந்து 1 கழிக்கலாம். பக்கத்துல கடன் எடுத்துக்கிட்டா 10 பார்க்க கூடாது, இது அடிரெண்டு. ஆகவே 2 இருக்கும் போது 2ல இருந்து 1 கழிச்சுக்கிட்டா 1. அப்ப திரும்பவும் என்ன செய்ய போது, இந்த 1 இடத்துல 0 இருக்கும் போது திரும்ப அதுக்கு பக்கத்துல இருக்கிற 2ல இருந்து கடன் எடுத்துக்கிட்டா 2, 2ல இருந்து 1 கூட 1 இருக்கும். அப்ப என்ன வர போகுதுன்றால் 1 1 0 அடிரெண்டாக இருக்கும். சரிதானே? 1ல இருந்து 1 கழிச்சுக்கிட்டால் 0. அடுத்த பக்கத்துல 0 இருக்க, 0ல இருந்து 1 கழிக்கலாது. அதில் இடது பக்கம் இருக்கிற 2ல இருந்து 1 எடுத்துக்கிட்டா 2 மாறும். அப்ப 2ல இருந்து 1 கழிச்சுக்கிட்டா 1. திரும்ப என்னவா இருக்கும், அந்த 1 இருந்த இடம் 0 மாறும். திரும்ப இடது பக்கத்துல இருந்து 1 எடுத்துக்கிட்டா 2, 2ல இருந்து 1 கழிச்சுக்கிட்டா 1. ஆகவே 1 1 0 1 அடிரெண்டில் இருந்து 1 1 1 அடிரெண்ட கழிச்சுக்கிட்டால் 1 1 0 அடிரெண்டாக அமையும். இவ்வாறு விடையெழுதுற சந்தர்ப்பத்துல நாங்கள் 2ஆம் வினாவுக்கும் 2 புள்ளிகளை பெறக்கூடியதா இருக்கு. இனி 3வது வினா, உருவில் உள்ள தரவுகளை கொண்டு கோணம் BACயின் பெருமானத்தை காண்க. நாங்க ஒரு தேட்டம் ஒன்று படிச்சிருக்கிறோம், அது ஞாபகம் இருக்கணும். முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டான கோணமானது அதன் அகத்து எதிர்கோணங்கள கூட்டுத்தொகை சமனாகும். இதுல பாருங்க, BC என்ற பக்கம் D வரை நீட்டப்பட்டிருக்கு. அவ்வாறு நீட்டப்பட்டால் கோணம் ACD என்றது புறக்கோணம். இப்ப புறக்கோணம் எங்களுக்கு 110 பாகைன்னு தந்திருக்கு. அதுக்கு அகமா காணப்படுற கோணம் பாருங்க, ACB என்ற அகக்கோணம். அந்த கோணத்துக்கு எதிரே 2 கோணம் இருக்கு, ABCயும் இருக்கு, BACயும் இருக்கு. அப்ப நாங்க எதை கூட்டுறோம் என்றால் இந்த 40 பாகையோட BAC கூட்டினோம் என்றால் 110 பாகைக்கு சமனாக இருக்கும். அந்த கோணம் BAC சக 40 பாகை சமன் 110 பாகை. காரணம் எழுதணும், புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அந்த கட்டாயம் நீங்க காரணங்கள் எழுதி படப்படும் இல்லையா, நான் அதுல குறிப்பிடையில நீங்க கட்டாயம் அதை எழுதி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. அதோட சேர்த்து தான் உங்களுக்கு புள்ளி வழங்கப்படும். இனி என்ன செய்ய போறீங்கன்னா, இது ஒரு எளிய சமன்பாடு. கோணம் BACயோட 40 பாகை கூட்டிங்கன்னா 110 பாகை. அவை 40 பாகை 2 பக்கம் கழிக்கணும் இல்லையா, அப்படி கழிச்சுக்கின்றால் 110 அந்த 40 கழிச்சுக்கின்றால் 70 பாகை. கோணம் BAC பெருமளவுல இருக்க போது 70
பாகையாக இருக்கு. சில நேரம் உங்களுக்கு இந்த புறக்கோணம் அகத்து கோணங்களோட கூட்டுத்தொகை சமனாகும் என்றது ஞாபகத்திலே இல்லாமல் இருந்தால் இன்னொரு முறையிலும் செய்யலாம். என்ன, முக்கோணின் ஆக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை, அது ஞாபகத்தில் இருக்கும். அதே போல நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. இதுல வேற பிள்ளை கோணம் ஏசிடியும் கோணம் ஏசிபியும் நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களா இருக்கு. ஏசிடி 110 பாகை வந்திருக்கு. ஆகவே ஏசிபி எவ்வளவு இருக்க போது 70 பாகை என்றதை நாங்கள் படத்திலே குறிக்கலாம். இனி பாருங்க பிள்ளை முக்கோணின் ஆக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை தொடர்படுத்தி செய்யலாம். பாருங்க, கோணம் ஏபிசி 40 பாகை, கோணம் ஏசிபி 70 பாகை. இனி எங்களுக்கு கோணம் பிஏசி கூட்டி விட்டோம்னா 180 பாகை வரப்போம். நான் கோணம் பிஏசி சக 40 பாகை சக 70 பாகை சம 180 எழுதுறேன். இதுக்கும் காரணம் குறிப்பிடணும். வெளியே முக்கோணி ஒன்றின் ஆக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்பதை குறிப்பிடணும். நீ 70 பாகையோட 40 பாகை கூட்டினீங்கன்னா 110 பாகை. இந்த 110 பாகையோட கோணம் பிஏசியை கூட்டினீங்கன்னா 180 பாகையாக இருக்கும். இனி இது எளிய சமன்பாடு. அப்ப 110 பாகை 2 பக்கம் கலைப்போம். கழிச்சவண்டா பிள்ளைகள் கோணம் பிஏசி எவ்வளவு இருக்க போது 70 பாகையாக இருக்கும். சரி, நாங்க எந்த முறையில செய்தாலும் இந்த வினாவுக்குரிய விட என்ன இருக்கும் 70 பாகையா இருக்கும். அதுல மாற்றம் இருக்காது. சரிதானே? இனி 4வது வினாவை பார்ப்போம். 4வது வினா வெளிப்படை உண்மைகளை தொடர்புபடுத்தி ஒரு வினா ஒன்று தரப்பட்டது. ஒரு நேர்கோட்டு துண்டம் ஒன்று தரப்பட்டிருக்கு. அதுல எக்ஸ் என்ற ஒரு துண்டம், எக்ஸ்பி என்ற ஒரு துண்டம், டிவை என்ற ஆகக்கூடிய மாதிரி இடையில கோடுகளால பிரித்து தரப்பட்டது. இதுல தரவு என்ன சொல்லியிருக்கின்றால் டிஎக்ஸ் சமன் ஏவை எனில் வெளிப்படை உண்மையை பயன்படுத்தி ஏஎக்ஸ் சமன் பிவை என காட்டுக. வெளிப்படை உண்மைகள் 5 உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதை தொடர்புபடுத்தி இந்த வினாவுக்கு இப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். பிஎக்ஸ் சமன் ஏவை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் அதை எழுதுவோம். அது என்னது பிள்ளைகள் தரவு. எங்களுக்கு பிஎக்ஸ் என்ற கூட்டுத்துண்டம் ஏவை என்ற கூட்டுத்துண்டத்துக்கு சமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிஎக்ஸ் என்ற கூட்டுத்துண்டம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கின்றால் எக்ஸ்ஏயோட ஏபியை கூட்டப்பட்டிருக்கு. அவ்வாறு ஏவை என்ற கூட்டுத்துண்டம் எப்படி இருக்கும்? ஏபி சக பிவை. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் இந்த பிஎக்ஸ்ல இருந்து பொதுவா இருக்கிற ஏபி என்ற கூட்டுத்துண்டத்தை 2 பக்கம் கணிப்போம். பிஎக்ஸ் சய ஏபி சமன் ஏவை சய ஏபி என்று எழுதும். செய்வோம். அப்ப இனி பிஎக்ஸ்ல இருந்து ஏபியை கழிச்சுக்கின்றால் என்ன இருக்கும்? எக்ஸ்ஏ அல்லது ஏஎக்ஸ் ஆயிருக்கும். அதே போல ஏவையிலிருந்து ஏபியை கழிச்சுக்கின்றால் பிவையாக இருக்கும். சரி, அப்ப எங்களை கேட்டது என்ன? ஏஎக்ஸ் சமன் பிவை என்று கேட்டதுக்கு நாங்கள் அதை காட்டியிருக்கணும். சரிதானே? இவ்வாறு விடி எழுத்தாலும் 2 புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி. இனி 5வது வினாவை பார்ப்போம். 5வது வினா 5 லிட்டர் கொள்ளளவை சென்டிமீட்டர் கனத்தில் தருக. எங்களுக்கு தெரியும் 1 லிட்டர் 1000 சென்டிமீட்டர் கனம் என்று தெரியும். 1 லிட்டர் 1000 சென்டிமீட்டர் கனம். இனி என்ன செய்ய போறோம்டா 5 அந்த லிட்டருக்கு பதிலா 1000 சென்டிமீட்டர் கனத்தை பிரதியிடுவோம். அப்ப 5 தர 1000 சென்டிமீட்டர் கனம் என்று நான் எழுதுறேன். இனி பகுதியில் 5ஆல் என்ன செய்ய போறோம்? 1000 வகுக்க போறோம். 10 5ஆல வகுத்தீங்கன்னா 2 முறை. அதே மாதிரி 1000 5ஆல வகுத்தீங்கன்னா 200 முறை. அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? இது 200 2ஆல பெருக்கணும். என்னடா தொகுதியில் இருக்கிற 2 இலக்கங்களையும் பெருக்கி இப்படி எழுதணும். அப்ப 200 2ஆல பெருக்கினீங்கன்னா 400 சென்டிமீட்டர் கனம். அப்ப 5 லிட்டர் கொள்ளளவை சென்டிமீட்டர் கனத்துல கேட்டிருக்கு. அவர் சென்டிமீட்டர் கனத்துல கொடுத்த மாட்டா எவ்வளவு வேற போது பிள்ளைய 400 சென்டிமீட்டர் கனம். சரிதானே? 6வது வினா பிரதியிடல் ஏ சமன் மறை 4 பி சமன் 3 இருக்கும் போது ஏ சக 6பியின் பெருமானத்தை காண்க. நாங்கள் என்ன செய்யணும்? தரப்பட்ட பெருமானத்தை பிரதியிடணும். ஏக்கு பதிலா மறை 4 பிரதியிடுவோம். சக 6 தர பிக்கு பதிலா 3 நீ 3ஆல 6 வகுக்கணும் பிள்ளைகள். 3ஆல 6 வகுத்தீங்கன்னா எத்தனை பேர போகுது? 2 பேர போகுது. இனி மறை 4ஓட 2 கூட்டுவோம். மறை 4ஓட 2 கூட்டினா வேண்டாம் என்ன இருக்கிறது? மறை பெருமானம் கூடவா இருக்கு. மாறுபட்ட குறிகளை கொண்ட எண்பெருமானங்களை கூட்டைக்க கழிவிடும் இல்லையா? 4 இருந்து 2 கழிச்ச வேண்டாம் 2. அந்த 4க்குரிய குறி என்ன? மறை 2ஆக இருக்கும். மறை 4ஓட நேர் 2 கூட்டினா என்ன வேற போது புள்ளிய? மறை 2ஆக இருக்கும். சரிதானே? இனி 7வது வினா சுருக்குக. சுட்டியில கணக்கு தந்திருக்கணும். இப்ப நாங்கள் எங்களுக்கு தெரியும் வலுக்களுடனான சமடிகள் பெருக்கப்படும் போது அவற்றின் அடுக்கள்
കൂട്ടപ്പടം. അപ്പൊ 3 തര 1 3, എക്സിനെ സുട്ടി 7, അടുത്ത തര എക്സിനെ സുട്ടി 4 இருக்கு. அப்ப எக்ஸிനെ சுட்டி 7ஓட எக்ஸிനെ சுட்டி 4 கூட்டுவோம். சரியா? அப்ப கூட்டினா வேண்டால் என்ன வரைக்கும்? அப்போ 7 4 11. அப்ப 3x சுட்டி எக்ஸிനെ சுட்டி என்ன வரைக்கும்? 11ஆக இருக்கும். 3x எக்ஸிനെ சுட்டி 11ஆக இருக்கும். சரிதானே? ரைட். எட்டாவது வினா காரணிப்படுத்துக. எக்ஸ் வர்க்கம் சை 25 தந்திருக்கிறது. 25 என்ன செய்யலாம்? 5 வர்க்கம் என்று எழுதலாம். எக்ஸ் வர்க்கம் சய 5 வர்க்கம். அப்ப 2 வர்க்கங்களுக்கு இடையிலான வித்தியாசமா இருக்குது. வர்க்க வித்தியாசம் எங்களுக்கு தெரியும். என்ன செய்ய போறோம்? எக்ஸோட இருக்கா 5 கூட்டுவோம். அவ்வாறு எக்ஸ்ல இருந்து இருக்கா 5 கழிப்போம். சரிதான? இதுக்குள்ள பிரச்சனை இருக்காது. நிறைய பயிற்சிகளை நீங்க செய்திருப்பீங்க. 8ஆம் ஆண்டில் நீங்க செய்த ஞாபகம் இருக்கும். அதுல நீங்கள் இந்த காரணிப்படுத்தி எழுதி இருக்க மாட்டீங்க. வர்க்க வித்தியாசம் தொடர்பாக எழுதி காட்ட சொல்லி இருக்கு. சரிதானே? ரைட். 9வது வினா தீர்க்க எளிய சமன்பாடு. 3m sin 5 சமன் 13. நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 5 நீக்கோணம் அந்த 2 பக்கம் என்ன செய்ய போறோம்? 5 கூட்டுவோம். 3m சமன் 13ஓட 5 கூட்டுறோம். 13 5 கூட்டினீங்கன்னா 13ஓட 5 கூட்டினீங்கன்னா 18. 3m சமன் 18 என்றால் இனி 3ஆல 2 பக்கம் பார்க்க போறோம். 18 3ஆல பார்த்தீங்கன்னா 6. ஆகவே n சமன் என்னவா இருக்க போது? 6ஆக இருக்கும். சரிதானே? ரைட். 10வது வினா இலங்கையின் பரப்பளவு 65,610 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதனை விஞ்ஞான குறிப்பீட்டில் தருக. உங்களுக்கு விஞ்ஞான குறிப்பீடு தெரியும். என்ன செய்ய போறோம்? 65,610 ஒரு முழுகன். அதுல தசம் வந்து என்ன இருக்கும்? இறுதியில் இருக்க போது அந்த தசத்தை என்ன செய்யணும்? உங்களுக்கு நியம வடிவம் தெரியும். விஞ்ஞான குறிப்பிட்ட நியம வடிவம் எப்படி எழுதுறா? ஏ தர 10 எண்ணாம எடுக்கன்னு எழுதுவோம். அந்த ஏ வந்து என்னவா இருக்க போது? 1 தொடக்கம் 9 வரையான முழுகன்கள் அமைய போது ஏனியதை 10 வலுவா கொடுக்கணும். இதுக்குள்ள என்னென்று எழுதலாம்? 6.56 1 0 அல்ல 0 காட்டாமல் விடலாம். எத்தனை இடம் நகர்த்தி இருக்கிறோம் என்றால் 4 இடம். ஆகவே என்ன வர போதென்றால் 10 4ஆம் வலுவாக இருக்கும். 6.56 1 0 உள்ளதாக விடலாம். தர 10 சுட்டி 4ஆக இருக்கும். இன்றைய தினம் நடைபெற்று முடிந்த தரம் 9 மாணவர்களுக்கான 2ஆம் தவணை பரீட்சையில் வினாத்தாள் ஒன்றின் 10 வினாக்களுக்கு எவ்வாறு இலகுவா விடையளிக்கலாம் என்பதனை இந்த தினம் கற்றிருக்கின்றோம். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, நீங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து பயன்பெறுவதற்கு முன்பு உங்களது நண்பர்களும் பயன்பெறுவதற்கு அதிகம் பகிர்ந்து உதவுங்கள். இது உங்களது மாணவர்களையும் கணித பாடத்தில் முன்னேற்றுவதற்கு நீங்கள் செய்யும் உதவியாக அமையும். எனவே புதிதாக இணைந்து கொள்ளும் அன்பார்ந்த மாணவ செல்வங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து நீங்களும் மற்றவர்களுக்கு பகிர்ந்து உதவ வேண்டும் என கேட்டுக்கொண்டு மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.